ஸ்ரீதர். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுலேருந்து நானும் பங்கெடுத்துட்டு இருக்கிறேன். நான் பழனியப்பன் ஐயா, இது ரொம்ப நல்ல முயற்சி. கூட்டம்லாம் சேர மாட்டேங்கிறது. குவாலிட்டி இருக்கிறதாலும் பரவாயில்ல, குவாலிட்டி இருக்குது, அதுதான் முக்கியம். ஸோ இன்றைக்கி பங்கெடுத்த எல்லா குழந்தைகளும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அவங்க பண்ணதில் 10ல் 1 பங்கு என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல. நான் என்ன பண்ணலாம், அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இது யாரோ ஒருத்தரை எடுத்து இவங்க தான் பண்ணாங்க சொல்ல முடியாது. என்ன கேட்டால் ஒரு பரிசு கொடுக்கணும், எல்லாரும் கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி இருந்தது. நிஜமாகவே ரொம்ப இம்ப்ரெஸ்ட். அவர் சொன்னார், இப்போ எழுதின கவிதைகள்லாம் படிக்கணும். கவிதைன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த கவிதைக்கு முக்கியமானது விதை, தி சீட். அந்த விதை கதைக்கு நடுவில் இருக்கணும். ஒரு கவிதையில் கதை இல்லைன்னா கவிதை நல்லா இருக்காது. அதே மாதிரி தான் கதையும். கதைக்கு வித்து கவிதை. கதைக்குள்ளே ஒரு கவிதை இல்லாட்டா அது படிக்க முடியாது யாராலையும். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ மகத்துவம் பெற்றது. நான் எழுதுறது எனக்கு தெரிஞ்சு எழுதியிருக்கேன், அவ்வளோதான். அது கவிதைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இன்றைக்கி காலையில் சும்மா நினச்சிட்டு இருந்தேன், எப்போது இன்றைக்கோ யாருக்கோ எழுதுனது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட எழுதினது. அந்திம காலத்தில் அந்த கால நினைப்பு, நண்பர்கள் தெருமுனையில் பிரிவதற்கு முன் 1 மணி நேரம் மண்டகப்படி, ரேடியோ நாடகம், பாட்டு கேட்டுக்கொண்டே ஹோம்ஒர்க், பொம்மு ஹோட்டலில் 50 பைசாவுக்குள் அடக்கம், ஒரு பொங்கல், ஒரு வடை, ஒரு காபி, அன்றைய நினைவு, இன்றைய கனவு. இன்னும் சிலது எழுதியிருக்கிறேன். அந்த இதில் அந்த குரூப்பில் எழுதுவேன் நான் எப்போதும். இன்றைக்கி அவங்க சொன்னாங்க, கண்ணீர் தொடக்கிறது மாத்திரம் பெருசு நட்பு இல்லை, இந்த கண்ணீர் வராமல் பார்த்துக்கிட்டு தான் நட்பு இருந்தேன். நிஜமாகவே என்னை இட் ஜஸ்ட் அஃபெக்டட் மீ வெரி மச். அதை கொஞ்சம் அதை அதை எம்பலிஷ் பண்ணி இருக்கேங்க. இருவிழி கண்ணீர் துடைப்பது நட்பெனினும் ஒரு துளி வாராது கேள் அதனினும் எண்ணியே. பார்த்துட்டு தேடிட்டு இருக்கிறேன். இன்னும் எழுதி இன்னைக்கு காலையில் இது தலைப்பு கனவு. படுத்தபடி பாய் நேரம் விரித்து பல கடல் கடந்தேன், பார்த்தேன் பல பரவசமாய், பகலவன் கைத்தொட அசலது நகலானதே. இது நான் எதிர்பார்க்காத நீங்கள் சொல்லியிருக்கேன். அவர் மெயினாக இன்றைக்கி சொன்னது ஏதாவது ஒரு கதையை படித்த கதையை பற்றி எழுதுங்க அப்படின்ட்டு. எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. நான் ஹாஸ்டலில் இருந்தேன். ஸோ இப்போ தான் இங்கே வரத்துக்கு ஒரு 6 மணி நேரம் முன்னாடி தான் வந்தேன். நான் வந்ததுக்கப்புறம் சரி இது மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ வந்ததுக்கு நிச்சயமாக எனக்கு பரிசு, அவ்வளோதான் சொல்லணும். நன்றி. ஸோ இன்றைக்கி எல்லா குழந்தைங்க வந்தது ரொம்ப நன்றி. ஐ திங்க் எல்லாருமே ஒரு 10-20 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். பேசுகிறதுக்கு, நோட்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் நம்ம யூஎஸில் அவங்க ஸ்கூல் சிலபஸ், அவங்க ஹோம்ஒர்க், அவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்விம்மிங், டைக்வாண்டோ, வாட் எவர் தே டூ, அது மேலேயும் அவங்க படித்து அவங்க விருப்பம் பண்ணோன்னா இட்ஸ் அமேசிங். ஸோ அவங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள்லாம் வில் ஜஸ்ட் கிளாப் பண்ண. செகண்ட் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கும் நிறைய வேலைகள் இருக்குது. ஓகே, அவங்க ஈஸியாக விட்டுடலாம்.
நீ தமிழ் பேசுறது பரவாயில்லம்மா, நீ பாட்டு ஒழுங்காக படி, மார்க் வாங்கு, ஐவி லீக் போ, நல்லா சம்பாதிக்க சொல்லிட்டு அப்படி விட்டுடலாம். நிறைய பேர் விட்டுறாங்க. ஓகே, ஆனால் அவங்க ஒர்க் லோட், குக்கிங், க்ளீனிங், சோர்ஸ் பண்ணிவிட்டு பிள்ளைங்கள வந்து உட்கார வச்சு படிக்கிறது. பிள்ளைங்களும் அவ்வளோ ஈஸியாக உட்கார மாட்டாங்க, நிறைய பிள்ளைங்க உட்கார மாட்டாங்க, நம்ம விரும்ப பிடிப்பாங்க. பட் ஐ திங்க் அஸ்விதா அது மாதிரி கிடையாது நினைக்கிறேன். அஸ்விதா இஸ் வெரி நேச்சுரல், ரைட்? நீ ஃபுல்லாக நீயே படிச்சுக்கிற எல்லாரும் அஸ்விதா. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஐ திங்க் பேரண்ட்ஸ்க்கு வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து உங்களோட டே டு டே ஒர்க் ஆக்டிவிட்டீஸோடு நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து தமிழ் சொல்லி கொடுக்குறீங்க. அது வந்து ரொம்ப நமக்கு நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட தமிழுக்கு வந்து நீங்கள் பண்ணுற சர்வீஸ் வந்து இட்ஸ் அமேசிங். ஏன்னா இட்ஸ் வெரி ஈஸி டு லெட் கோ. ஓகே, அப்புறம் வந்து இங்கே இருக்க தமிழ் ஸ்கூல்ஸ் இருக்காங்க. நம்ம ஸ்ரீதர் ஐயா இருக்காரு, பார்த்தீங்கன்னா அபய் தமிழ் ஸ்கூல். ஆமாம், அவங்களும் வந்து நிறைய முயற்சி பண்ணி பிள்ளைங்களை வந்து நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நான் அகஸ்திய கலை மட்டும் நம்ம தமிழ் ஸ்கூல் ஆரம்பிக்கிறோம். ஸோ எல்லாம் சேர்ந்து நான் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து, அவங்களுக்கு ஒரு மேடை கொடுத்து, உங்களுக்கு வந்து வாட் எவர் லெவல் நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டாக பேசலாம், இல்லைன்னா வந்து ஸ்டார்டிங்காக பேசலாம். பட் வாட் எவர் லெவல் இப்போ வந்து டாலஸில் கொஞ்சம் அந்த ஃபோரம் இருக்குது, குட் ஸ்கூல்ஸ் அண்ட் பீப்புள், ரைட்? ஸோ ரொம்ப நன்றி. நம்ம வந்து ஸ்டார்ட் கிவிங் த சர்டிஃபிகேட்ஸ். ஸோ எனக்கு வந்து ஐ வாண்ட் டு கிவ் மோர், பட் நான் இந்த வட்டம் நான் வந்து சர்டிஃபிகேட்ஸ்னும் கிஃப்டாக கொடுத்துறேன். பட் நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஐ வில் சம்திங் மோர். ஓகே, பட் பார்த்தீங்கன்னா ஐம் அமேஸ்ட் அண்ட் நம்ம வந்து நம்மளோட ஃப்யூச்சர் நம்மளோட குழந்தைங்க கையில் இருக்குது. அண்ட் இட்ஸ் இன் குட் ஹேண்ட்ஸ். ஐ திங்க் அமேசிங். ஐ சி லாட் ஆஃப் டேலண்ட் ஹியர். ஒரு டேலண்ட்டை கோச் பண்ணோம்னா they can do very well both in current local culture and our culture also. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ இங்கே மேடையில் இருக்கவங்க நம்ம வந்து கிருத்திகாஜி இருக்காங்க, நம்ம அகஸ்திய கலை மன்றம் வைஸ் பிரசிடென்ட், அண்ட் ரேவாமா நம்ம ஜாயிண்ட் பிரசிடென்ட். ஸோ நான் நேம் கால் பண்ணுறேன். சத்யபிரமா, நீங்கள் ஃபோட்டோ எடுப்பீங்களா? இங்கே நடந்து வந்து ஓகே. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து யாவி சைவிக். இங்கே பாருங்க. செகண்ட் வந்து உத்கர்ஷ் சைவிக். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரைசிங் ஸ்டார் அஸ்விதா மாந்திரன். ஐ திங்க் அஸ்விதா வில் கோ டு கோ பிளேசஸ். ஐ திங்க் வாழ்த்துக்கள் அஸ்விதா. செகண்ட் வந்து மகிழினி வா சொந்தம். நெக்ஸ்ட் வந்து ஆரவ் மகேந்திரன். ஸோ நான் என்ன நினச்சிட்டுனா அஸ்விதா இஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் ஆரவ் கொஞ்சம், பட் ஆரவ் இஸ் ஆல்சோ ஈக்குவலி குட். நல்லா பேசலாம், பயங்கரமாக பேசலாம். ஐ திங்க் போத் பிரதர் அண்ட் சிஸ்டர் வந்து டேலண்டட், வெரி டேலண்டட், ஆசம். நெக்ஸ்ட் வந்து நம்ம தன்யஸ்ரீ. தன்யஸ்ரீ வந்து ரொம்ப பொறுமையாக சொன்னா. She also got a mom in the speaking, so everything. And last நம்ம வந்து தனிஷா வந்து நம்ம நிறைய நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா. நல்லா ஐ திங்க் ஷி ப்ரிப்பேர் வெரி வெல். ஆசம். சரி, எல்லா குழந்தைங்க முன்னாடி வாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணுவோம். எல்லா குழந்தைங்க முன்னாடி வாங்க. அங்கே போய் நீ
அண்ட் நம்ம இப்போ வந்து நம்ம அண்ணாமலை வந்து லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் வந்து திருக்குறள் வந்து டிஃப்ரெண்ட் எழுதுன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஐ திங்க் அது வந்து 5 இயர்ஸ் இருக்காரு. நானும் அவர் வாக்கிங் போவோம். ஸோ நிறையா வந்து அவர் ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்து சொல்லிட்டு இருப்பார், பப்ளிஷர் சரியில்லை, ஸ்கிரிப்ட் ரைட்டர் சரியில்லை, ஃபோட்டோ எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. கடைசியில் வந்து அச்சீவ் இட், வாழ்த்துக்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து கம்பராமாயணம் படிக்கிறாரு. கம்பராமாயணம் பற்றி ஒரு புக் எழுத போகிறாரு. கம்பராமாயணம் மெயின் குறிக்கோள் என்னென்னா, தமிழர்கள் வந்து ஆங்கிலத்துக்கு முன்னாடி முகலருக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, அவங்க வாழ்வில் எப்படி இருந்துச்சு பண்ணுறாரு. அதுக்கும் வந்து வில் கீப் டாக்கிங். ஸோ அதை பற்றி சொல்கிறீங்களா ஐயா, உங்கள் கம்பராமாயணத்தை பற்றி? சொல்லணும்னா, அதாவது ராமரை எது கும்பிடணும், அது நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கேன். முருகரை கும்பிட்டா தமிழ் கொடுக்குறாரு, லக்ஷ்மியை கும்பிட்டா பணம் கொடுக்குறாங்க. ராமரை எது கும்பிடணும்? ராமரை கும்பிட்டா குணம் கொடுப்பாரு. அதாவது அவர் வந்து நல்ல பையன், அப்பாவுக்கு நல்ல பையன், அம்மாவுக்கு நல்ல பையன், உறவுகளுக்கு நல்ல உறவு, அண்ணனுக்கு தம்பிக்கு நல்ல அண்ணன், நண்பர்களுக்கு நல்ல நண்பர், மனைவிக்கு நல்ல கணவன், எது இருந்தாலும் அனிமலுக்கு நல்ல மனிதன். ஸோ ராமரை கும்பிடணும்னா நல்ல குணம் கிடைக்கும். ஸோ நான் என்ன படிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து எப்படின்னா லைக் நான் வந்து சொல்லணும்னா சொல்லிடுறேன். லைக் ராவணன் மேலே எனக்கு ஒரு அன்பு இருந்தது, ஏன்னா நம்ம தமிழாளா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, ஓகே அவர் வந்து தப்பும் செஞ்சிருக்காரு, நம்ம தப்பு செஞ்சா யாரா இருந்தாலுமே தண்டிப்பாங்க. ஸோ அதனால நம்ம எல்லாருமே தப்பு செய்யக்கூடியவர்கள் தான். ஸோ அதனால நம்ம வந்து ராமரை வந்து எதுக்காக கும்பிடணும், புரிஞ்சு கும்பிடணும். ஒருத்தருக்கு ஒருத்தி அதெல்லாம் ஓகே, அது எதுக்குன்னா அவர் என்ஆர்ஐ. இப்போ நம்ம எல்லாருமே என்ஆர்ஐஸ். ஃபர்ஸ்ட் அவர் டிராவல் பண்ணல ஒய்ஃபோட ஃபர்ஸ்ட். ஏன்னா அந்த காலத்துல எல்லாரும் ராஜா மட்டும் தான் போவார், வீட்டில் எல்லாரும் இருப்பாங்க. இப்போ கற்பியல் களவியல்னு வள்ளுவர் கொடுத்துருக்காரு இல்லையா? எதுக்கு கொடுத்துருக்காரு? ஏன்னா லேடிஸ் எல்லாரும் வீட்டில் இருந்தாங்க, ஆளுங்க தனியாக போயிட்டு பத்திரமா வாங்கியா அப்படின்னு இருக்காரு. ஸோ அதுக்காக ஒரு பகுதியே கொடுத்துருக்காரு, கற்பியல் களவியல்னு. ஆனால் ராமர் வந்து இல்லை, சேர்ந்து போகலாம், என்ஆர்ஐயா போகலாம், ஒய்ஃபோட போகலாம், வாழ்ந்து காட்டலாம் அப்படின்னு இருக்காரு. ஸோ நமக்கெல்லாம் முன்னோடியவர். ஓகே, ஸோ இது மாதிரி நான் ஒரு வித்தியாசமான பார்வையில் தான் ராமாயணம் படிக்கணும். மேபி ஒரு நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் நம்ம புக் பார்க்கலாமா? இல்லை, இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்கிறீங்களா? ஓகே. ஸோ எல்லாம் கலந்துக்கோங்க. நம்ம மந்த்லி நம்ம லிட்ரேச்சர் மீட் நடக்கும். அது வந்து 2 hours to 4 hours நடக்கும், டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ். நம்ம நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து ஒரு புக் இல்லைன்னா ஒரு கான்டென்ட் கொடுத்துட்டு அதை நீங்கள் படிச்சுட்டு வந்து பேசலாம், பண்ணலாம். அண்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம அகஸ்ட் கலைமன்றம் ஸ்கூல் ஆரம்பிக்கிறோம், அகஸ்திய தமிழ் பள்ளி ஆரம்பிக்கிறோம், August 17 ஆரம்பிக்க போகுது. ஸோ யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்கள். இட் பி மோர் ஆஃப் அ தார்மிக் ஸ்கூல். நம்ம வந்து தமிழ், கலாச்சாரம், ட்ரெடிஷன்ஸ் அண்ட் ரிலிஜன் ஆல்சோ எல்லாம் சேர்ந்து வரும். ஸோ யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்கி கான்டாக்ட் மீ, நம்ம வந்து வில் டூ டுகெதர். ஸோ பேரண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். கிட்ஸ், தேங்க்யூ வெரி மச். ஐ திங்க் அமேசிங் ஜாப். நான் வந்து ஐ திங்க் நம்ம வந்து அடுத்தது நிகழ்ச்சி நீங்கள் கலந்துக்கணும். வில் மேக் இட் மோர் சேலஞ்சிங் ஃபார் யூ, ரைட், அண்ட் டு ஸ்பீக். ஓகே, ஒரு ஜாயின் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? ஆல் ஆஃப் அஸ் டுகெதர்.